ஆயுள் முழுவதும் ஆசைப்படும் ஆசிரியையாக இளைஞர்கள் மனதில் பவியாக பச்சை குத்தி கொண்டவர். இருண்ட இரவின் தரிசனங்களில் அதிகாலை நேரம் மணிக்குயில் போல சின்ன சிரிப்பு, காக்கி உடையில் கச்சிதம். அழைக்கிறோம் பிரிக்டா அவர்களை. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமரால பார்த்து பேசுறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார், ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார், ரொம்ப சந்தோஷம் அவர் நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்டா இருப்பாரு, பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பாரு. அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசா இருந்தது ஆக்சுவலா எனக்கு இந்த ரோல். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாவே ரொம்ப ஹோம்லியா, பவி டீச்சரா இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்துல நடிச்ச படம் கூட ரொம்ப ஹோம்லியா இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம கேரக்டரை நிறைய நிறைய கத்துக்கணும் சினிமால அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டா வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஒரு படத்துலயும் ரொம்ப ஜாஸ்தியாவே ஆயிட்டு இருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசா நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கத்து கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்ற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூன்ல வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா போய் பாருங்க. என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன். போலீஸா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ரொம்ப அப்பாவியா, ரொம்ப சைலண்டா நடிச்சுதான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாவே இருந்தது. பட் இல்ல, உன்னால முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணும்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்றாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி, நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் சோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமா தெரியல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் 2-3 வார்த்தைலாம் தெரியாம திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணும்னா ஒரே ஷார்ட்ல பேசி முடிச்சிருவாரு அவரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸ் நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.